ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தேவனுக்காக வாழ வேண்டும். என்னுடைய மீதமுள்ள வாழ்க்கை காலங்கள் மேல் தேவனுக்கு ஒரு நல்ல நோக்கம் இருக்கிறது என்ற விசுவாச சிந்தனை ஒவ்வொருவருக்கும் அவசியம். ஏனென்றால் ஏதோ ஒன்று வாழ்க்கையில் நிகழ்ந்து விடும்போது இத்துடன் உன் வாழ்க்கை நோக்கம் முடிந்து விட்டது என்பது போன்ற தவறான தகவலை கொடுத்து விடுகிறது. எனவே அநேகர் இனி வாழ்வதற்கு கணிசமான காலங்கள் இருந்தாலும் அவற்றை அர்த்தமற்ற காலங்களாகவும் எந்த பிரயோஜனம் இல்லாத காலங்கள் போலவும் எண்ணி விடுகின்றனர். உடலில் ஏற்பட்ட வியாதி, உடனிருந்தோரின் மறைவு, வாழ்வின் பாதையில் ஏற்பட்ட வீழ்ச்சி, இனி ஆடுவதற்கு களமில்லை என்ற எண்ணம், இனி நான் அதிகமாக தேவைப்படவில்லை என்ற சிந்தனை ஆகியவை மீதமிருக்கும் காலங்களுக்கு இனி எந்த பெரிய அர்த்தமும் அழகும் இல்லை என்பது போல சிந்திக்க வைத்து விடுகிறது. சிலர் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற உடனேயே எல்லாம் முடிந்தது என்று எண்ணி விடுகின்றனர். சிலர் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்து அவரவர் தனித்தனியாக கூடாரம் போட்டதும் இனி இங்கே என்ன மீதம் இருக்கிறது என்ற எண்ணம் வந்து விடுகிறது. இது போன்ற உணர்வுகள் இயற்கையானவை. ஆனால் இனி மீதம் இருப்பது பல ஆண்டுகளோ ஒரு சில நாட்களோ எதுவாயினும் தேவனுக்கு ஒரு நோக்கம் உள்ளது. நாம் வாழ்வது கடைசி வரையிலும் விறுவிறுப்பாகவும் அவசியமானதாகவும் உணரப்பட வேண்டுமானால் தேவன் நம் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் வைத்துள்ளார் என்ற விசுவாசம் தேவை. தேவனே, உமக்காக வாழ்ந்திடவே இன்னும் நான் இங்கிருக்கிறேன் என்ற விசுவாச சிந்தை வந்துவிட்டால் ஒவ்வொரு நாளும் உபயோகமானதும் அவசியம் வாழ வேண்டியதுமான நாளே. வாழ்க்கை என்பது கணவனுக்காகவோ மனைவிக்காகவோ பிள்ளைகளுக்காகவோ வேறு சில பணிகளுக்காகவோ அல்ல. வாழ்க்கை என்பது தேவன் தந்த பரிசு. அது கடைசி வரையிலும் உணரப்பட வேண்டும். ஒருவரை விட்டு பிரிந்ததும் மறைந்ததும் விலகினதும் வாழ்க்கை மிக மிக அர்த்தமற்ற ஒன்றாக இருக்கலாம். ஆயினும் தேவனுக்காக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற விசுவாச சிந்தை எது விலகினாலும் வாழ்க்கையின் அவசியத்தையும் அர்த்தத்தையும் அழிந்து விடாமல் காத்துக்கொள்ளும். சிந்தனைக்கு, தேவனுக்காக வாழ்கின்றவர்களால் சிலர் எழுகின்றனர், தங்களுக்காக வாழ்கின்றவர்களால் பலர் விழுகின்றார்கள். தேவனுக்காக வாழ்கின்றவர்களால் சிலர் எழுகின்றனர், தங்களுக்காக வாழ்கின்றவர்களால் பலர் விழுகின்றார்கள்.